மேத்யூ 24 தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம, நீங்க எசேக்கியேல வேற கனெக்ட் பண்ணி, எசேக்கியேல் 14ல 3 கேரக்டர பத்தி நம்ப அதையும் கனெக்ட் பண்ணோம். அந்த 3 கேரக்டருமே பெரிய கேரக்டர். அதுல வந்து முக்கியமா இன்னைக்கு நம்ப நோவா பத்தி நம்ப எடுத்தோம். நோவா பத்தி பேசிட்டே போலாம். நோவா என்ன பண்ணாருன்றது ஒரு பக்கம். ஆனா காட் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் விரும்புறாரு. அதாவது யாருக்காவது நான் ஷேர் பண்ணணும் என்னோட மனசுல இருக்கிறதுன்னு. இத நான் நெனச்சாலே எனக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா அவரு கிரியேட்டர். கிரியேட்டர் வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு தாண்டி, அவர் விரும்புறாரு. ஏப்ரஹாம் கிட்ட சாடம் கொமோராக்கு அந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கனாலும், ஏப்ரஹாம் வந்து 50 பேர இருந்தா நீங்க காப்பாத்துவீங்களா? நீங்க அழிக்க மாட்டீங்களா? இப்படிலாம் கேட்கும்போது, அந்த அழிவுக்கு காரணம் வந்து மக்கள்னு வைங்களேன். அ அ அது அது ஒரு பக்கம். ஆனா, அவரு வந்து யாராவது ஒரு ஒரு மாரி இன்டர்சீட் பண்றது, யாராவது இந்த மாரி ஜெபிப்பாங்களா? இப்படி விரும்புறாரு. இது எப்படி கடவுளோட நேச்சர புரிஞ்சுக்கலான்றது என்னோட கேள்வி. நேத்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டே வந்தோம் கார்ல. ஆ, இந்த நேச்சர் கடவுளை புரிந்து கொள்ளுதல், ஆ. அவரை அறிகிற அறிவு ம். அப்படின்றத பத்தி பேசிட்டே வந்தோம். சும்மா ஒரு சின்ன ஒரு காட பத்தி நம்ம முடிப்போமே, ஆ, அந்த காட பத்தி யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா. நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்றேன் நானு. ம். காட் கிரியேஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு காட். ம். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேரு அனாதி தேவன்னு பேரு. ம். சரியா? அந்த அனாதி தேவனா இருக்கிறவருக்கு உருவம் கிடையாது. நம்ம பைபிள் படி கணக்கா அவரு உருவம் கிடையாது. அப்படி உருவம் இல்லாமல் இருக்கிற தேவன் யாருமே இல்ல. ஒருவராய் தான் இருக்கார்ன்னு பைபிள் சொல்லுது. ம். கர்த்தர் ஒருவரே அப்படின்னு இருக்கு. அவர் யார்ட்ட பேசியிருப்பாரு? என்ன பண்ணியிருப்பாரு? சும்மா ம். ஒரு சின்ன இமேஜினேஷன் தான் உங்கள கேட்கிறேன் நானு. கிரியேஷனே இல்ல. ம். எதுவுமே இல்ல. அவர் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் யார் கூட பேசியிருப்பாரு? என்ன பண்ணியிருப்பாரு? அப்படின்னா, அவருக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்களேன். ம். ஜீரோவா இருக்கு அந்த இடம் ம். பார்த்தீங்கன்னா. காட் வந்து தன்னுடைய கிரியேஷன தொடங்குகிறாரு. இப்போ ஆடாம பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். "தனிமையா இருப்பது நல்லதல்ல." ம். நம்ம பொதுவா அத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அது நெறைய விஷயங்கள் இருக்கு. தனிமையா இருப்பது நல்லதல்லலாம் நெறைய இருக்கு. இப்போ காட் இந்த தனிமைங்கிறது காடுக்கு எப்படி தெரியும்? ம். காடுக்கு அவரு காட் அது தெரியும் இல்லையா? ஆனா அவர் தனியா இருந்திருக்காரு. ம். காட் தனியா இருந்திருக்காரு. இப்போ காட் என்ன பண்றாரு? தனக்கு அப்புறம் தன்ன ஒரு ஒரு குரூப் உருவாக்குறாரு. "ஆதியிலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்." இப்போ வானத்தில தூதர்கள் எல்லாம் இருக்காரு. இப்போ இந்த தூதர்கள்லாம் என்னன்னா, இவர் பேசினா தான் பேசுவாங்க. ம். இவர் கேட்டா பதில் சொல்லுவாங்க. இப்ப ஆமா. யோபு விஷயத்துல கூட சாத்தான் வந்து நிக்கும்போது, எங்கிருந்து வரேன்னு இவர் கேட்கணும். அதான் புரோட்டோகால். ம். கிங் இவரு. கிங் கேட்டா தான் அவங்க பதில் சொல்லணும். சரி. இப்போ இவர் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் ம். வேணும் இப்ப. வெறும் இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்ல. இப்போ மனுஷன படைக்கிறார். மனுஷன பத்தி வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி அவன் வந்தார்ன்னு ம். இருக்கு. ஸோ காட் வாண்ட்ஸ் டூ வாக் வித் த அ ம். ஆடம். அவரு இறங்கி வராரு. அவர் இறங்கி வந்து அதுக்கு தான் அவன் கிரியேஷனே. ம். அந்த கிரியேஷனே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் கூட பேசி, அவன் கூட நடந்து, அந்த கான்செப்ட்டுக்காக தான் நடக்குது. ம். ஆனால், இவன் முதல்ல அவர் வரும்போதே ஓடி ஒளிஞ்சிட்டான்னு இருக்கு. ம். இப்போ இவரால திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் கூப்பிடுறாரு, அவன் பதில் சொல்றானே ஒழிய, அவன் ஓடி வந்து இவர்ட்ட பேசுறான். அந்த கான்செப்ட்டே வரல இந்த ம். இடத்துல. அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கேப் அது ஆயிடுச்சு. இல்லாம போயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. ம். இவரு கேள்வி கேட்கிறாரு திருப்பி, "ஆதாமே எங்கே இருக்கிறாய்?" "நான் மறைஞ்சுகிட்டு இருக்கிறேன்." "ஏன் என்ன ஆச்சு? நான் வேணாம் சொன்ன கனிய சாப்பிட்டாயோ?" "ஆமா." அந்த அம்மா சாப்பிட குடுத்துச்சு. "நீ ஏம்மா சாப்பிட்ட?" "சர்வம் குடுத்துச்சு." சர்பத்த சபிச்சாரு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த ஹெவன்ல ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல. கிங் பேசுவாரு, அவங்க கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இதே புரோட்டோகால் இங்க வந்துருச்சு. ம். திருப்பி இவரு என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாத்தையும் ரீகொலாப்ஸ் பண்ணிட்டு, திருப்பி அடுத்து வந்த ஆள் தான் நோவா. ம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, நோவா வாக் வித் த காட்ன்னு இருக்கும். ம். இந்த வாக் எங்க இருந்துச்சு? ஆடாம் கூட இருக்கிறதுக்காக வந்தாரு அவரு. ம். திருப்பி அந்த இடத்துல தான் காட் என்ன பண்றாரு, நோவா கிட்ட ஷேர் பண்றாரு எல்லாத்தையும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப அந்த மாரி உலகத்துல அவரு உலாவி இந்த மாரி மனுஷர்கள், மனுஷிகள் இருக்காங்களான்னு தேடுற ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கோம். அது அந்த காலத்துலருந்தே இருக்கு. அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ப வரணும்னு தான் அவரு விரும்புறாரு. ஆமா. அதாவது அவர் என்னன்னா, நம்ம கூட உலாவணும். அதனால தான் சபைய பத்தி பேசும்போது வெளிப்படுத்தல்ல சொல்லுவார் 2ஆம் ம். அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ம். பொன் பொன் குத்து விளக்குகள்னா, அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு இருக்கிறது. அப்போ கர்த்தர் சபைக்கு நடுவுல உலாவ விரும்புகிறார். அப்போ காட் வந்து நம்ம கூட பேசி, நம்ம கூட உலாவுறது தான் காடோடையதான இஷ்டம். எல்லாமே இருக்கு. அவரோட நேச்சரே அப்படி இருக்கு. நேச்சரே ஆனா அதான் நம்ப தானே சொல்றோம், கடவுள் எனக்கு பேசுறதே இல்ல. நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன். இது ஒரு லெவல்ல ஒரு குறை சொல்லிட்டே இருக்கோம் ஒழிய, அவரு வந்து வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. பேசுறதுக்கு அப்ப எங்க நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ன்றது தான் என்னோட கேள்வி. ஒரு ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி இருந்துச்சு. ம். சிஸ்டம் அப்பலாம் வந்து சிஸ்டம் வந்து சேல்ஸ் குடுப்பாங்க. இப்ப தான் எல்லாரும் வாங்கிறோமே! ம். நான் சொல்ல ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. சிஸ்டம் ரென்ட்‌க்கு குடுப்பாங்க. ம். அந்த ஹார்ட்வேர் கம்பெனிக்காரங்ககிட்ட சிஸ்டம் ரென்ட்‌க்கு குடுத்துட்டாங்க.
இவரு காலையில வந்து 6:30 மணிக்கு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா சிஸ்டம் ஆன் ஆகல. ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணல. ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டின உடனே அவன் சொல்றான், "சார் 6:30 நான் 9:30க்கு வரேன்." "நோ கம் இமிடியேட்லி. நான் உனக்கு டாக்ஸிக்கு பே பண்றேன். வா" அப்படின்னு சொல்லிட்டாரு. அடிச்சு புடிச்சு அவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா இவர் பிளக் மாட்டியிருக்கிறது வேற, சிஸ்டத்துடைய பிளக் வேற. ஸோ அந்த ஃப்ரீக்வென்சி செட் ஆகல. அந்த ஃப்ரீக்வென்சி செட் ஆகல. ம். இதே மாரி தான் காட் நம்ம கூட பேசுறதுக்கு ஆல்வேஸ் ரெடி. ம். இப்ப நமக்கும் காடுக்கு நடுவுல ஒரு கார்ட் இருக்கு. அத கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட்டோட. அது இல்லாதனால தான் காட் பேசல நம்ம சொல்லிக்கிட்டு நாம டென்ஷன் ஆயிட்டே இருக்கோம். ம். கடவுள் பேசுறாரா பார்த்தீங்களான்னு. கடவுள் பேசுறாரான்றனா, அவர் பேசுற ஃப்ரீக்வென்சிக்கு நீங்க போணும். ஒரு ரேடியோ வாங்குனாலே அவன் சொல்ற நம்பர்ல வச்சா தான் உங்களுக்கு எஃப்எம்ல கேக்கும். நியூஸ் வருது, செய்தி வருது. நம்ம வந்து ஒரு சொல்ற சேனல் நம்பர்ல வச்சா தான் சேனல் வருது டிவில. இல்லீங்களா? ம். ஒரு நெட்வொர்க்ன்னு ஒண்ணு இருந்தா தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா, காட் மட்டும் நீங்க எப்பனாலும் எதுனாலும் செஞ்சிரலாம். ம். அப்படி அதோட ஆனா காடுக்கு நம்மகிட்ட பேசணும்னு தான் ஆசை. ம். நம்ம கூட உலாவணும். ஏன்னா மனுஷன உண்டாக்கினதே அதுக்காக தான். அந்த பர்ப்பஸ்க்கு. அந்த பர்ப்பஸ் தான். அவனோடு கூட உலாவும்படி தான் அவர் வந்தார். ம். ஸோ, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ காட் வந்து தன் இருதயத்தில உள்ளத எல்லாத்தையும் ஷேர் பண்ண விரும்புறாரு. ம். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இப்ப பாருங்க, சோதோம அழிக்க போறாரு. ம். அழிக்கிறவர் நேரா வந்து சோதோம அழிச்சிட வேண்டியது தானே. ம். ஆபிரகாம்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த இடத்துல நீங்க சொன்ன உதாரணம் தான் அது. நீங்க ம். சொல்லும்போது. ம். இவன்கிட்ட உட்கார்ந்து பேசினா, அந்த சோதோமுக்கு போற கோவத்த குறைச்சிருவான். சில ம். நேரத்தில பாருங்க, கோவமா வரவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? "உட்காருங்க, முதல்ல உட்காருங்க, தண்ணி குடிங்க." ஆமா. அப்படின்றோம்ல. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. டென்ஷனா இருக்கீங்க, தண்ணி குடிங்க. அதே வேலைய தான் ஆபிரகாம் செய்வாரு. பகலில் உஷ்ணமான வேளையில ஆண்டவர் வராரு. பயங்கர டென்ஷனா இருக்காரு. சோதோம அழிக்க போறாரு. உடனே ஆபிரகாம் உட்கார வச்சு, அவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு அது குடுத்தாரு. சென்ஸ் பண்றாரு பாருங்க ஆபிரகாம். அதனால தான் அவர் தேவ மனுஷன். நம்மலாம் எவ்வளோ மனுஷன் பியூட்டிஃபுல்லா என்றோம். இருக்கு பாருங்க. உட்கார வச்சு அவர கூல் பண்ணிட்டு, ஆ. அப்புறம் அவராவே சொல்றாரு, "ஐயோ! நான் இவன்கிட்ட சொல்லாம போனா தப்பா போயிடும். வீட்ல சாப்பிட்டுருக்கோம்." சர்வ வல்லமோ தேவன் அந்த ஸ்டாண்டுக்கு வராரு. அந்த ஸ்டாண்டுக்கு நான் எப்படி வந்துட்டாரு. ஏபிரகாம்ட்ட சொல்லாம இருக்க முடியும்னு. இப்ப அப்ப என்ன மாரி ரிலேஷன்ஷிப் பாருங்க. அடுத்து இவன்கிட்ட சொன்ன உடனே, இவன் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, "இந்த மாரி ஒரு 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா?" ம். எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ம். காட் வந்து இதான் லாஸ்ட். இதுக்கு மேல நீ பேசாத அப்படின்னு சொல்லவே இல்ல. ம். ஆபிரகாமா சொல்லுவாரு, "நான் இன்னும் ஒரு விசை பேசிக் கொள்கிறேன்" அப்படின்ட்டு. இப்ப ஆபிரகாம் அதையும் குறைச்சு, ம். சோதோம விட்டுருங்கனாலும் அவர் விட்டுருப்பாரு அவரு. அந்த ஸ்டேஜ்க்கு அந்த ஸ்டேஜ்க்கு ஆபிரகாம்ட்ட வந்துட்டாரு. இதே மாரி தான் மோசஸ் கிட்ட வருவாரு. நீங்க சொன்ன 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். வேற ம். ஒண்ணும் இல்ல. ம். மோசஸ்ட்ட வருவாரு. இப்ப பாருங்க எதிர்ல இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்றாங்க. ம். இவர் அழிக்கிறதுக்கு இறங்கிட்டாரு. அழிக்க இறங்குன உடனே என்னமோ மோசஸ் வந்து ஒரு 6 அடி மாரியும், இவர் ஒரு 4 அடி மாரியும், மோசஸ் வழி விடாம நிக்கிற மாரியும், ம். "நீ வழி விடு. நான் உங்கள அழிக்க போறேன்." அவன் சொல்றான், "முடியாது. ம். நான் விடமாட்டேன்." அப்போ இந்த மோசஸ்க்கும் காடுக்கும் இருக்கக்கூடியதான இப்ப காட் நெனச்சிருந்தாருன்னா, மோசஸ ஒரு நிமிஷம் ஓரமா தள்ளிட்டு, இவங்கள அழிக்கிறதுக்கு செகண்ட்ஸ் போதும். சொல்லக்கூட தேவையில்ல. சொல்லக்கூட தேவையில்ல. ஆனால், நான் அப்படி பண்ணா இவன் வருத்தப்படுவான். ம். நான் இவ்வளோ சொல்லியும் ஆண்டவர் என் கண்ணெதிரிலே அழிச்சிட்டாரு. இன்னொரு விதமான விஷயம் காட பத்தி புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, காட் வந்து நம்ம துக்கப்படணும்னு அவர் விரும்பவே இல்ல. ம். நம்ம இருதயத்த வேதனைப்படுத்துற காரியங்கள அவர் விரும்பவே இல்ல. ம். நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நெனைக்கிறாரு அவரு. நீங்க என்னைக்காவது உங்க பையன் துக்கப்பட்டிருக்கணும்னு நெனச்சிருப்பீங்களா? இருக்கவே மாட்டீங்க. அவர் சூழல்ல அவர் இருந்தாலும், நீங்க அடிக்கிறது கூட அவர் நன்மைக்காக தானே ஆமா. இருக்கும். நீ இப்பவும் சொல்லுவீங்க, "கஷ்டப்பட்டு படி, பின்னாடி நல்லா இருப்ப." ம். நம்மளுடைய மோட்டிவ் முழுக்க அவங்க நல்லா இருக்கணும்னு தான். இத்தனைக்கும் நம்ம வந்து எர்த்லி பேரண்ட்ஸ். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை ம். செய்யும்போது, ம். பரலோகத்தில இருக்க பிதா செய்வது அதிக நிச்சயம். ம். அப்போ காட் வந்து நம்மகிட்ட வந்துட்டு, நாம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். நம்ம துக்கப்படக்கூடாது. ம். அதுல அவர் எது கான்ஷியஸா இருக்கார்ன்னா, என்னால இவன் துக்கமாயிறக்கூடாது. ம். அதுல அவர் ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு. ம். ஆபிரகாம் விஷயத்துல இருக்கட்டும், மோசஸ் விஷயம் இருக்கட்டும், இதே மாரி தான் இருக்கும். ஆகாப அழிக்க போவாரு. ம். எலியா கிட்ட வந்து சொல்லுவாரு. எலியா தான் போய் சொல்லுவாரு. ம். ஆனா எலியா ஆகாப் அழுத உடனே இவர் மன்னிச்சுருவாரு. ம். இப்ப எலியா வந்து என்ன ஆவாரு? நான் சொன்னேன் தீர்க்க ம். தரிசனம். இவரு தான் சொல்ல சொன்னாரு. இப்ப மாறி போச்சு. ம். அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவாருன்னா, எலியா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ம். பாரு, அவன் ரொம்ப தன்னை ம். தாழ்த்திட்டான். நான் மன்னிச்சுட்டேன். ஆனா அடுத்த தலைமுறையில அத நான் செஞ்சுடுறேன்பாரு. அவனையும் பேலன்ஸ் ஆ பண்ண. இந்த இருதயம் நினிவே ஜனங்கிட்ட வருது. ம். அவங்க தாழ்த்திட்டாங்க. இவரு மன்னிச்சுட்டாரு. இது வந்து யோனாக்கு புரியல. ம். ஏன்னா, காட் வந்து இவ்ளோ அதான் ஆண்டவர் சொல்றாரு, "நான் தாராளக்கண்ணனா இருக்கேன். நீ வன்கண்ணனா இருக்கலாமா?" அப்ப அந்த காடோடையதான இருதயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணும், இருதயம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் ம். என்னன்னா, எசேக்கியேல் 14ல ஆமா. தான வாசிக்கிறோம். 14, 18, 20 3 வசனத்துல இருக்கு. இந்த 3 பேர் ம். நோவா, ம். ஆ யோபு, டேனியல். டேனியல். இந்த 3 பேர் இருந்தாலும், அவர்கள் தங்கள் ஜீவனை மாத்திரம் தப்புவிப்பார்கள். ம். தங்கள் குமாரர் ஜீவனை தப்புவிக்க மாட்டார்கள் அப்படின்னு ம். இருக்கு. இதுல டேனியல பத்தி நம்ம பார்க்கும்போது பிரேயர பார்த்தோம். ம். ஆனா டேனியலுக்கு கல்யாணம் ஆகல. ம். குமாரர், குமாரத்திகள் இல்ல. ஆமா. இந்த வசனம் கன்ஃபார்மா யாருக்கு பொருந்தும்னா, யோபுவுக்கு பொருந்தும். ம். நோவாக்கு ம். பொருந்தும். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. எபிரேயர் 11:7ல
நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிழையை உண்டு பண்ணினான். ம். ஹி வாண்ட் டு சேவ் ஹிஸ் ஃபேமிலி. ம். அப்படிதான் வசனம் சொல்லுது. காடுக்கு வந்து விஷன் வந்து குளோபல். அவர் சொல்றாரு, நான் உலகத்தில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடா பாதுகாக்க, எல்லாத்தையும் உயிரோடு காக்கும்படிக்கு ம். அப்படிம்பாரு. இவருக்கு என் பிள்ளைகளை பத்திரமா பார்க்கணும் ம். அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்டாக இருக்கு. தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிழை உண்டு பண்ணினான். ஆனா இந்த வசனம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ம். அவர்கள் நீதியின் நிமித்தம் நோவா மட்டும் காக்கப்படுவான், அவங்க பிள்ளைகள் காக்கப்பட மாட்டாங்கன்ட்டாரு. அப்போ இந்த இடத்துல நோவாவுடைய நீதி அவன் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நோவாவுடையதான நீதி என்ன? வசனம் சொல்லுது, நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள் நீதிமானாக இருந்தான். அன்னைக்கு இருந்தவங்களே ம். நீதிமானாக இருந்தான். ஆனால் மேத்யூ 24, 37, 38 சொல்லுது. 24, 37, 38 வசனம் சொல்லுது, அன்னைக்கு இருந்தவங்க புசித்து, குடித்து, ம். பெண் கொண்டு, பெண் எடுத்து. நார்மல் நடக்குது. நார்மல் நடக்குது. அந்த நார்மல்ல ஏன் அழிக்கிற அளவுக்கு போணும்? பெண் ம். கொண்டு பெண் எடுக்கிறது அழிவுக்கு நேராக வருமா? ம். புசித்து குடிக்கிறது அழிவுக்கு நேராக வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புசித்துங்கிறதுக்கு லூக்கால அவர் பதில் சொல்றாரு. பெருந்திண்டிங்கிறாரு. ம். அதாவது இந்த இத வந்து 2 விதமா விளக்கணும் நம்ம. லிட்ரலாவே நீங்க எடுத்துக்கலாம். பயங்கரமா சாப்பாடு. சாப்பாடு அதிகமா இருக்கிற காலத்துல அந்த அழிவு வருதுன்னு பார்க்குறோம். சோதோம் அழிச்சார்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா. சோதோம் அழிக்கிறத பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு. எசேக்கியேல் 16ல சொல்லும்போது சொல்லுவாரு, "உன் சகோதரியாகிய சோதோமின் பாவங்கள் ஆகார திரட்சின்னு இருக்கும். ம். எக்ஸஸ் ஆஃப் ஃபுட். ம். ஆனா, எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டுங்கிறது வந்து தப்பாகாது. ஏன் சொல்றேன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து 5000 பேருக்கு போஷிக்கணும். எல்லாருக்கும் போஷிச்சாரு. 12 கூடை நிறைய மீதம் எடுத்தாரு. அது எக்ஸஸ் தானே? ஆமா. எக்ஸஸான ஃபுட் தானே? ஆமாமா. அப்ப எக்ஸஸ் தப்பானா, எக்ஸஸான ஃபுட் நெறைய இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த லைன்ல சொல்லுவாரு. அதே எசேக்கியேல்ல சொல்லுவாரு திருப்பி, "ஆகார திரட்சி. ஆனால் எளியோரை நினைக்கவில்லைன்னு" இருக்கும். ம். நான் உனக்கு நெறைய குடுக்குறேன். ஆனா நீ மத்தவங்கள நினைப்பா. ஆனா, நீ மத்தவங்கள நினைக்கிறதே கிடையாது. மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. ம். நான் உனக்கு தேவையானத எடுத்துக்கோ. என்ன வேணுமோ சாப்பிடு. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருக்கும் குடுத்துரு. சாப்பிட்டு மீதம் உள்ளதை 12 கோடி நிறைய எழுங்க. இந்த கான்செப்ட்ட தான் இன்னைக்கு வந்து நம்ம மறந்துட்டு இருக்கோம். ம். ஏற்கனவே நம்ம நெறைய பேசியிருக்கோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சர்வீஸ். ம். அது சர்வீஸ் தான். செல்ஃபிஷ் கிடையாது. ஆமா. எனக்கு ஷெல்ஃபிஷ் எனக்குன்றது. ஆமா. நம்ம சர்வீஸ் தான். சர்வீஸ் தான். ஆனா சர்வீஸ் நம்ம ஒரு பீரியட்ல எப்படி பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ம். தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் குடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டீம். ம். ஒரு பீரியட் அதான். இயேசு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. பிதா அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. ஒண்ணு தான் இருக்கு. நான் தந்துடுறேன். அதையும் குடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ பத்தி வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ம். எல்லாத்தையும் நான் குடுத்துட்டேன்ட்டாரு இயேசு. ம். போகும்போது சொல்றாரு, என் பிதா எனக்கு தந்தவைகளில் நான் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. ம். எல்லாத்தையும் அந்த தந்துட்டேன்ட்டாரு. டிஎன்ஏவே சர்வீஸ் தான். சர்வீஸ் தான். ம். அதுக்கப்புறம் வந்த அத்தன பேருமே சர்வீஸ், சர்வீஸ், ம். சர்வீஸ். எப்போ வரைக்கும்னா, போன ஜெனரேஷன் மிஷனரீஸ் வரைக்கும். ம். மிஷனரீஸ் இங்க வந்து மொத்தத்தையும் குடுத்துட்டாங்க அவங்க. ம். கல்ற கூட கிடையாது. எதுவும் எடுத்துட்டு போல. எதையும் எடுத்துட்டு போல. ஆனா, இப்போ இந்த கடைசி ஏன்னா இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் காலமும், நோவா காலமும் ஒரே மாரி இருக்கும். ம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமா இருக்கு. ஆ உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். போன ஜெனரேஷன்ல ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டா மாதிரி, இந்த ஜெனரேஷன்ல 80% ஊழியக்காரங்க கஷ்டப்படுறதில்ல. ம். போன ஜெனரேஷன்ல சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருந்துச்சு. ம். செருப்பு இருக்காது. ம். வாகனம் இருக்காது. ஆத்துமாக்களும் இருக்காது. அப்பதான் அவங்க பயணீர் பண்றாங்க எல்லாத்தையும். கம்யூனிகேஷனும் ரொம்ப இல்லையே. இல்ல. எதுவுமே இல்ல. ஒரு ஆஃபரிங் அனுப்பணும்னு சொன்னா கூட, யாராவது ஒருத்தர் வந்து குடுத்தா தான் உண்டு. அந்த காலத்துலலாம் ஆஃபரிங் அரிசி தான் குடுப்பாங்களாம். ம். ஆனா, இப்ப அப்படி இல்ல. கியூஆர் கோட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல போட்டுட்டோம். ம். அனுப்புறவங்க எங்கேருந்து வேணா, எப்படி வேணா அனுப்ப முடியும் இன்னைக்கு. ம். அதே மாரி இன்னைக்கு நம்ம ஒண்ணும் அவங்கள மாரி கஷ்டமான சூழ்நிலையிலலாம் கிடையாது. நம்ம ம். வீடு ஃப்ரிட்ஜுகள்ல எப்படியும் 3 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. ம். ஆ கிச்சன் ஷெல்ஃப்ல எப்படியும் ஒரு 1 மாசத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. அப்போ இந்த பெருந்திண்டியினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட நெறைய இருக்கு. நான் யாருக்கும் குடுக்கறதில்ல. ம். எனக்குன்னு வச்சுக்கிறேன். ம். இயேசு கிறிஸ்து வந்து வஸ்திரத்தை மேலங்கிய கேட்டா வஸ்திரத்தை விட்டுக் குடு. ஆண்டவர் ம். சொல்றாருல்ல. நம்ம இப்ப அத குடுக்க வேண்டாம். எக்ஸஸா ஒண்ணு இருக்கும்ல வீட்ல. ம். அத குடுக்கலாம்ல. ம். அப்போ இன்னைக்கு ஜனங்கிட்ட இல்லாமலாம் இல்ல. ம். இயேசு 2 இருந்தா 1 குடுக்க சொன்னாரு. இங்க 20 இருக்கு 1 தர மாட்டேங்கிறாங்க. ம். இன்னைக்கு எத்தன உங்க சக சபையிலேயே சர்ச்சுக்குள்ளேயே எத்தனையோ விசுவாசி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யார அவங்கள பார்க்குறோம்? ம். யார அவங்களுக்கு செய்றோம்? நம்ம திடீர்னு ஒரு இஷ்யூ நடக்குது. எங்கேயோ ஒரு பிரச்சனை ஒரு கேள்விப்படுறோம். உடனடியா நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நெனைக்கிறோம். அதோட அவங்கள மறந்துடுறோம். ம். அந்த மாரி தான் இன்னைக்கு இருக்கு. இது வந்து சர்வீஸ்ன்ற தாட்டெல்லாம் விட்டுட்டு இவங்க வெளிய போயாச்சு. என்கிட்ட ஒரு பிரதர் பேசிட்டே இருப்பாரு. அவர் சொல்லும்போது, "பிரதர் நான் ஆண்டவர சந்திக்க ரெடி ஆயிட்டேன் பிரதர். ரெடி ஆயிட்டேன் பிரதர்ம்பாரு." நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். அவரால
ஒரு ஊழியங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ம். யாரையும் பார்க்க முடியாது, போக முடியாது, ஒண்ணும் முடியாது. அவர் வேலைய விட முடியாது. விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர முடியாது. ம். அல்லது எதுவுமே செய்ய முடியாது. ஆனா வாய் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. ம். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் பிரதர். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் பிரதர். ஏதாவது பண்ணணும் பிரதர்ன்பாரு. ஆனா கொஞ்சம் கூட ஆனா அவரெல்லாம் ஆண்டவருக்காக வேலைய விட்டுட்டு வந்தாருன்னா, அவர் தலைமுறை போற வரைக்கும் தேவையானது அவர்ட்ட இருக்கு. ம். ஆனா அவர்களுக்கு அந்த சர்வீஸ் மைண்டே வராது. ம். பேசம்போது உட்கார்ந்து பேசும்போது பயங்கரமா பேசுறது. ம். இன்னைக்கு இதுதான் பெருந்திண்டி. ம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாரி ஆட்கள் இருக்கிற இடத்துல, நோவாவ பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "நீ உன் குமாரருக்கு உன்னுடைய உன்னுடைய பேழையில தேவையான ஆகாரத்த சேர்த்து வையும்பாரு." ம். அது அது அந்த பர்ட்டிகுலர் வேர்ட் சொல்லுவாரு. ஆனா அன்னைக்கு பெருந்திண்டி. ம். பெருந்திண்டி காலத்துல உனக்கு தேவையான ஆகாரத்த இப்ப நோவாவ எவ்வளவு நாள் சேர்ப்பாரு ம். பேழைக்குள்ள? ஏன்னா, ஜலப்பிரளயம் எப்ப ஆரம்பிக்கும்னு தெரியாது. எப்ப முடியும்னு தெரியாது. எப்ப முடியும்னு தெரியாது. இப்ப என்ன நம்பி நீங்க என்ன குடுத்துருக்கீங்கன்னா, என் ஃபேமிலில 7 பேர் இருக்காங்க. ம். அவரையும் சேர்த்து 8. அது இல்லாம, உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியிலயும் ஜோடி ஜோடா வருது. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எல்லாம் வெஜிடேரியன் தான். நான்வெஜ் கிடையாது. வெஜிடேரியன்லயே ஒண்ணொண்ணு சாப்பிடும். ம். இல்லையா? ம். பூச்சியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இத சாப்பிட முடியாது. ஆமாமா. பழத்த சாப்பிட முடியாது. அதுவும் மண்ணு திங்கும். எதையாவது ஆ. இப்படி சாப்பிடும். ஏதோ ஒண்ணு. எல்லாத்துக்கும் ஆகாரம் ரெடி பண்ணணும். இப்ப நீங்க உங்க வீட்டுக்கே ஒருத்தர் சாப்பிட வராங்க. ஒருத்தர் வெஜிடேரியன்ட்டா உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாரி, ஆமா. இப்ப 2ஆ செய்யணுமா இப்ப? ம். இதுனா ஒரே முறையா செஞ்சுட்டு ஒரு தாட் ஒண்ணு ஆமா. வருதுல்ல. இவர் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிக்கும் உள்ள செய்யணும். ம். எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். எவ்வளோ ஃபுட் பண்றது இப்ப? எவ்வளோ நாளு? கணக்கில்ல. அப்ப இத நீங்க ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அழிவு நாள் வரப்போது. அந்த அழிவு நாள்ல எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு தேவையான ஆகாரம் இன்னைக்கு சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. இத தான் நம்ம பல நாட்கள்ல சொல்றோம். இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் உலகத்துல பெருந்திண்டி. ம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஆமோஸ் புஸ்தகம் 8ல, "ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் வரும்." ம். ஆனா வெளிய எப்படி இருக்கும்? பெருந்திண்டி. ஆனா சபை எப்படி இருக்கும்? பஞ்சத்துல இருக்கும். இது அப்படியே இப்ப நீங்க பார்க்க முடியும். ம். இததான் ஆண்டவர் சொல்றாரு. வெளிய போய் பாருங்க. சரி, இப்படி எடுத்துக்கோங்க. வெளிய உங்களுக்கு டேட்டாஸ் பேசக்கூடியது. முன்னாடிய விட இப்ப அதிகமாயிருக்கா இல்லையா? ம். நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமாயிருக்கு. சேனல்ஸ் அதிகமாயிருக்கு. இன்ஃபர்மேஷன் அதிகமா. இன்ஃபர்மேஷன் அதிகமாயிருக்கு. அத படிக்கிறவங்க அதிகமாயிருக்காங்க. ம். ஒரு பீரியட்ல ஒரு பேப்பர வாங்குனா, டீ கடையில ஒருத்தர் உட்கார்ந்து படிப்பாரு. சுத்தி இருக்கவங்க கேட்பாங்க. ஆமா. ஒரு டிவி இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க. இப்ப ஆனா ஃபோன்லயே இன்னைக்கு அப்படி இல்ல. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. ஒண்ண குடுத்தீங்கன்னா, 100 பேருக்கு ஷேர் ஆகுது அது. ம். இல்லையா? கரெக்ட். ஸோ நாலேட்ஜ் கெயின் பண்றவங்களும் அதிகமாயிருக்காங்க. அத குடுக்குறவங்களும் அதிகமாயிருக்காங்க. பெருந்திண்டி. ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோர் ஃபீட் இன்ஃபர்மேஷன். பண்ணப்படுது அவங்களுக்கு. ம். அந்த இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மென்ட் ம். வாட்டெவர் இட் இஸ் ம். ஃபீட் பண்ணப்படுது. ம். மோர் பெருந்திண்டி. ஆனா அட் த சேம் டைம் சர்ச்க்குள்ள பஞ்சம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் பஞ்சம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பஞ்சம் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, இந்த சாப்பாட இங்க கொண்டு வரான். ம். பெருந்திண்டியா இருக்கு. ஆனா சபைக்குள்ள பஞ்சம் அதிகமா இருக்கு. சபைக்குள்ள பாஸ்டர் செய்தி குடுக்குறாரு. பையன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். ம். ஃபோன்ல என்ன பார்க்குறான்னு கேளுங்க. அவன் தப்பு பார்க்கவே இல்ல. ம். அப்ப வந்த ஒரு இன்ஃபர்மேஷன பார்த்துட்டு இருக்கான். ஒரு WhatsAppல ஏதோ ஒண்ணு வந்துச்சு. ஒரு நோட்டிஃபிகேஷன். ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கான். ஆனா, இந்த சாப்பாடு வெளிய இருக்கிற சாப்பாடு. ம். அவனுக்கு அது ஃபீட் ஆவுது. ஆனா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ம். அது காட் குடுக்குற சாப்பாடு. இதுல எங்க ரொம்ப சோகமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவன் பார்க்கிறத கண்டிக்கிறதுக்கு கூட மேல இருக்கிறவங்க ரெடியா இல்ல இன்னைக்கு. அப்படிதாங்க இருப்பான். அந்த மாரி தான் செய்வாங்க. இன்னைக்கு யூத் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப எப்படி இவங்கள நீங்க காப்பாத்துவீங்க? அதான் பைபிள் சொல்லுது. நோவாவால அவன் பிள்ளைகள காப்பாத்த முடியாதுன்னு இருக்கு. இன்னைக்கு சர்ச்க்குள்ள பிள்ளைகள காப்பாத்த முடிய இடத்துல இல்ல அவங்க. நீங்க போன தடவ அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப சொல்லல அத நான் சொல்லிர்றேன். நம்ம எந்த சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா பேசல. ஆமா. கண்டிப்பா. நம்ம நிகழ்ச்சியும் அத இப்ப மீன் பண்ணல. ஆமா. நம்ம சர்ச்ன்றதே நம்ம மீனிங்கே வேற. ஆமா. நம்ம பேசுறது ஜனங்கள பத்தி. ஆ. அப்ப இன்னைக்கு ஒரு சபையில உட்கார்ந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு. அத கேட்க இவன் தயாராக இல்ல. அவன் பிஸியா இருக்கான். ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்ல வந்து ஃபோன உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து நான் வசனம் தான் பார்க்குறேன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "ஃபோன்ல வசனம் பார்க்காதீங்க. இந்த மாரி பைபிள் தூக்கிட்டு வாங்க" அப்படின்னு. உடனே அவரு கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன சொன்னாரு, "பாஸ்டர் டெக்னாலஜி எங்க போயிருச்சு நீங்க இன்னும்" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ நீங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ம். டெக்னாலஜி நாங்க யூஸ் பண்ணாத ஆட்கள்லாம் கிடையாது. எங்களுக்கு தேவையான டெக்னாலஜி யூஸ் பண்றோம். அதே நேரத்தில டெக்னாலஜி எங்க வேணுமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆ பைபிள் தான் பார்க்குறீங்க. வேற எதுவுமே பார்க்கல.
அந்த நேரத்துல ஒருத்தன் WhatsAppல மெசேஜ் அனுப்புறான். இல்ல வந்து டிஸ்ட்ராக்ட் Facebookல ஆகும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்ப இவர் செய்தி குடுத்துட்டு இருக்காரு. ம். சின்சியரா கேட்டுட்டு இருக்கீங்க. பிசாசு என்ன செய்வான்? அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து உங்கள டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறான். இத சர்ச்சுக்குள்ள வேண்டாம்பா. நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து பைபிள பாருங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள யூத்ஸுக்கும் பிடிக்கல. அந்த யூத்ஸ நடத்தக்கூடிய ஊழியக்காரங்களுக்கும் பிடிக்கல. அவங்க சொல்றாங்க, "நீங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஃபோன்ல யூஸ் பண்ணலன்னு சொன்னா தான் யூத் என்ன ஆவான்?" யூத் என்ன ஆவாங்கிறது முக்கியமே இல்ல. அவன் ஆத்துமா என்ன ஆவாங்கிறது தான் இங்க முக்கியம். நீங்க கிரவுட கால்குலேட் பண்றீங்க. நாம ம். குவாலிட்டிய கா கா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ம். இருக்கிறோம். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு உட்கார்ந்து பெருந்திண்டி, இன்னைக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்க சர்ச்சஸ் எடுத்து பாருங்க. கூட்டத்துக்குலாம் ஒண்ணும் குறைவே கிடையாது. முன்னாடியாவது ஒரு 4 பேர், 5 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. இப்பல்லாம் வந்து மினிமம் ஒரு 500, 1000 பேர் இருக்க சர்ச்சா தான் இருக்கு எல்லாமே. ஆனால், அங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீட் பண்ணப்படுதா? தட்ஸ் த கொஸ்டின். ம். 2வது குடித்து ம். அப்படின்னு இருக்கு. குடி வெறி. அன்னைக்கு அவங்க திராட்சை ரசம் குடிச்சு வெறிச்சாங்க. வசனம் சொல்லுது, அவங்க குடிச்சு வெறிச்சாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு அந்த வெறி இன்னைக்கு இருக்கு. சாலமோனுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ம். "ராஜா மதுபான பிரியனா இருக்கக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. ம். ஆனா அந்த சாலமோன் பிரசங்கி எழுதும்போது சொல்றாரு, "நான் வந்து மதுபானத்தில் என் தேகத்தை நான் குளிப்பாட்டிக் கொண்டிருந்த போதுங்கிறாரு." ம். இன்னைக்கு சாலமோன் ராஜா என்னாச்சு? ம். கண்டிக்கும்போது அவரு கேட்கலல்ல. இன்னைக்கு ம். அதே நிலைமை தான் சர்ச். சாம்சன்லயும் அப்படிதானே. அந்த லயன பார்க்குறாரு. அதுலருந்து எடுத்து சாப்பிடுறாரு. அந்த விஷயம் வந்து எங்கேயோ போய் முடியுதுல்ல. ஆ அதுலயாவது சாம்சன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலன்னு இருக்கும். ஆமா. சொல்ல. சொல்லல. அதனுடைய விளைவு என்ன? ஆமா. அவங்க அப்பா அம்மாவால காப்பாத்தப்பட வேண்டியவரு, அந்த நியாயப்பிரமாணத்த பெலிஸ்தியர வச்சு ஆண்டவர் சரி ம். கட்டிறாரு. ஏன்னா, ம். ஒரு டெட் பாடிலருந்து எதோ எடுத்து சாப்பிட்டா அவன் தலைய மொட்டை அடிக்கணும்னு பைபிள் சொல்லுது. கரெக்ட். என்னாகமம் 6ல இருக்கு. ம். நம்பர் 6ல. ஸோ, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சாப்பிட்டாரு. அப்பா, அம்மாக்கு தெரியாது. ஸோ, ம். அப்பா, அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆசாரியன்ட்ட கூட்டிட்டு போயிட்டு, ம். அவங்களே போய் பொறுமையா அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த ம். மாரி பையன் பண்ணிட்டான். அவன கொஞ்சம் மொட்டை அடிச்சுருங்க. யாருக்கும் தெரியாம உள்ள வச்சு முடி வளர்ற வரைக்கும் பத்திரமா பாதுகாத்திருப்பாங்க. ஆனா, இங்க என்ன நடந்துச்சு? அப்பா, அம்மாக்கு தெரியாம போயிடுச்சு. ம். அதனுடைய விளைவு ஆண்டவர் ஆள வச்சு செஞ்சிருக்கிறாரு. இதத்தான் நாம சொல்றோம். ம். சில நேரங்கள்ல நம்ம சொல்லும்போது, அவங்களுக்கு த்ரில்லா இருக்கு. நீங்க அந்த சாம்சன் விஷயம் சொன்னீங்கல்ல. ம். சாம்சன் போற வழியில செத்த சிங்கம் இல்ல. ம். நீங்க தெளிவா அந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செத்த சிங்கத்தை பார்ப்பதற்கு சிம்சோன் வழி விலகி போனான்னு இருக்கும். ம். த்ரில்லு. நம்ம ம். ஒரு சிங்கத்த ஜெயிச்சோமே! ம். அந்த டெட் பாடி இருக்குதான்னு பார்க்கலாம். ம். பல நேரங்களிலே உயிரோடு இருக்கிற சிங்கத்த சிம்சன் ஜெயிச்சுட்டாரு. ம். செத்த சிங்கம் சிம்சன ஜெயிச்சுச்சு. ம். இதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அது ரொம்ப பரிதாபம் இல்ல? பரிதாபம். இவங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, ம். வெளிய இருக்கிற பாவம் சர்ச்சுக்குள்ள இல்ல. என் பையன் குடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல. அப்படி கூட வச்சுக்கிறோம். நீங்க சாப்பிடுற எல்லா பொருள்லயும் ஆல்கஹால் இருக்கும் தெரியுமா? நீங்க சாப்பிடுற எல்லா பொருள்லயும் ஒரு லிட்டில் பிட் கன்டென்ட் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது அதோட கலக்கிற ஒண்ணு. இப்ப நீங்க தயிர் சாப்பிடுறீங்க. ம். சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதுல்ல. ம். காரணம் அதில உள்ள சின்ன ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அமவுண்ட் ஆஃப் ஆல்கஹால் அது உள்ள இருக்கும். ம். ஆனா இந்த ஆல்கஹால நீங்க தனியா எடுத்து அடிக்ட் ஆனீங்கன்னா தான் பாவமாவுது. ம். கரெக்ட் தானே? ம். அதே மாரி தான் இன்னைக்கு உங்க பையன் ஃபோனுக்கு அடிக்ட். ம். இன்னைக்கு சில வீடியோ கேம்ஸ்க்கு அடிக்ட். சில விஷயங்களுக்கு அடிக்ட் அவன். உங்களால அவன கேட்க முடியலல்ல. ம். அவன் என்ன கேட்கறான்? நான் என்ன சினிமாவா பார்க்குறேன். ம். வீடியோ கேம்ஸ் தானே விளையாடுறேன். ம்ஹ்ம். ஆனா வீடியோ கேம்ஸ் எப்படி விளையாடுறான்? காலைலருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாடுறான். ம். லீவ் போட்டுட்டு விளையாடுறான். கேட்டா அவனுக்கு கோவம் வருதுல்ல. ம். ஆனா இது தப்புன்னே உங்களுக்கு தெரியலையே. நீங்க ம். திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் எப்ப பாரு ஃபோன் பார்க்குறான். எப்ப பாரு ஃபோன் பார்க்குறான். சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. ம். எப்ப பாரு குடிக்கிறான்றது எவ்வளவு உண்மையோ, ம். அவ்வளவு உண்மை எப்ப பாரு ஃபோன் பார்க்குறாங்கிறது. அடிக்டட். ம். இன்னைக்கு புசித்தும், குடித்தும் வேறு விதத்துல உள்ள இருக்கு. ம். வேறு விதத்துல. ஆண்டவர் சொல்றாரு, சில அப்பா, அம்மாங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம சர்ச்சில மெம்பரா இருக்கோம். அல்லது நம்ம நம்ம பையன். அதனால கண்டிப்பா ஆண்டவர் காப்பாத்திருவாரு. இல்ல ஆண்டவர் சொல்ட்டாரு, "நோவா என்கிற நீதிமான் இருந்தாலும், அவன மட்டும் தான் காப்பாத்துவேன். ம். அவன் பிள்ளைகள காப்பாத்த மாட்டேன்னு" ஆண்டவர் சொல்றாரு. ம். ஸோ இது வார்னிங் கலந்த ஒரு விஷயம் இருக்கு அதுல. ஆமா. முழுவதுமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் நெனச்சுட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர அறிஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம். இல்ல. ஒவ்வொருத்தரையும் பர்ட்டிகுலரா நோட்டிஃபை பண்றாரு ஆண்டவர். ஸோ, இது மிக முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய குடும்பத்தையும், உங்கள் உள்ள காரியங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லா உங்கள் நிமித்தம் உங்க பையன் ரட்சிக்கப்படுவாங்கிறது வந்து நீங்க 100% நம்பிட்டுலாம் இருக்காதீங்க. ஸோ ம். அவனையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டியது உங்களுடைய மிக கரெக்ட். முக்கியமான வேலை. அதுதான் நம்ம நோவாட்ட கத்துக்கிறோம். நோவாட்ட கத்து. அதுதான் எசேக்கியேல்ல கனெக்ட் ஆகுது. அதுவும் இல்லாம எசேக்கியேல்லேருந்து நம்ம மேத்யூ 24லயும் அது அழகா கார்லேட் பண்ணி பேசிட்டு ஆமா. இருக்கோம். அது 2 தான் நினைக்கணும். ஆமா. ரொம்ப மிக்க நன்றி. இந்த 3 கேரக்டருமே ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ்.
அதாவது ஜோபும் பார்த்தீங்கன்னா, அவர் தனியா ஒரு விஷயம் நெறைய லேர்னிங் நம்ம எடுக்கிறோம். டேனியல் சொல்லவே தேவையில்ல. மேன் ஆஃப் பிரேயர். அதே மாரி நோவாவும் இது எசேக்கியேல கனெக்ட் பண்ணது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் எசேக்கியேல் படிக்கிறவங்க எப்படி நம்ம ரெவலேஷனையும், மேத்யூவும் கனெக்ட் பண்ணணுன்றது நீங்க பேஸ் லைன் குடுத்துருக்கீங்க. அடுத்த பதிவுல நம்ம எத ஆயத்தமா ரெடி பண்ணி இல்ல நம்ம இதுலயும் ப்ரிப்பேர் ஆவோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. நோவாவுக்குள்ளேயே. ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். ஸோ நோவா விஷயத்துல அவன் குடும்பத்தை ரட்சித்தது எப்படி? ம். இந்த இடத்துல நோவா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ம். என்ன ரீசன்? அத நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். மிக்க நன்றி. அடுத்த வார நிகழ்ச்சிக்கு நான் வெயிட் பண்றேன். நேயர்களும் வெயிட் பண்றாங்க. நெறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.